வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தொழில் பற்றிய கேள்வி. இந்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏற்கனவே பண்ணிகிட்ருக்க தொழில் வந்து நஷ்டமாயிட்டுருக்கனால அதை இன்னொருத்தவங்க கேட்குறாங்க. அவங்களுக்கு லீஸ்க்கு விட்டுட்டு பகுதி இடத்துல நான் வேற ஒரு தொழில் பண்ணலாமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ உதயம் ஆருடம் கவிப்பு வந்து மேஷத்தில் இருக்குது. 10 அதிபதி சனி வந்து உதயத்தை நோக்கி வராரு. ஸோ கேள்வி சரியான கேள்வி தான். ஆனால் சனி வந்து மேஷத்தில் நீச்சம். ஸோ நீச்சமாகும்போது தொழில் ஸ்தானாதிபதி நீச்சமாகுது அப்படின்னும்போது தொழில் வந்து நஷ்டமடையும். ஸோ தொழில் வந்து அவங்களுக்கு வந்து சாதகமாக இல்லை. அதே மாதிரி இவங்க கேட்ட கேள்வி புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமான்னு தானே கேள்வி கேட்டாங்க. ஸோ வரும் தொழில் வந்து அவங்களுக்கு நஷ்டத்தை தான் கொடுக்க போகுது அப்படின்றது இதை காட்டுது. 4 குடையவன் அப்போ அவங்க தொழிலில் வந்து பகுதி இடத்த வந்து ஏற்கனவே பார்த்துட்ருக்கதை மற்றவங்களுக்கு விடலாமா அப்படின்னு கேட்குறாங்க லீஸ்க்கு. ஸோ அந்த 4ஆம் இடத்து அதிபதி சந்திரன் வந்து உதயத்தை கடந்து சென்றுச்சு. ஆனால் கவிப்பு வந்து சந்திரனை நோக்கி போகுது. உதயத்தையும் சந்திரனையும் கவிப்பு கவிக்க போகுது. சனி வந்து கவிப்பை நோக்கி வருது. ஸோ இது ஜாமக்கிரகங்கள் எல்லாம் ஆன்டி கிளாக் வைஸில் போகும். ஸோ அப்படி பார்க்கும்போது சந்திரனே உதயத்துலேயும் இருக்குது. கோச்சாரத்தில் சந்திரன் உதயத்தில் இருக்குது, 12ல் சனி இருக்குது. ஸோ இதெல்லாம் அடிப்படையில் பார்க்கும்போது இவங்க கேட்குற கேள்விக்கான பதில் வந்து இப்போதைக்கு அதை செய்யாதுங்க. செஞ்சால் சாத்தியப்படாது. அது உங்களுக்கு எந்த விதத்துலேயும் பிரயோஜனப்படாது. லீஸ்க்கு விடுறதும் சரி, ஒரு தொழில் புதுசாக தொடங்குறதும் சரி, அவங்களுக்கு லாபத்தை தராது, நஷ்டம்தான் ஏற்படுத்தும் அப்படி